அப்படிங்கிறார். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த பூனை சவுண்டுன்னா எத்தனை பேர் சுற்றி வளைச்சாலும் என்னால் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ அடிக்க முடியும்னு நினைக்கிற, ஆனால் என்னால் அடிக்க முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்கும். ஆனால் அடிப்பேன் அப்படின்னு அந்த வேரியேஷன் ரொம்ப அதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த வாய்ஸை கேட்டாலே அந்த ஒரு காட்சிக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி போகிறது மாதிரி. அது அது ரொம்ப லைவ்லியா அவர் பண்ணுவார். நீ சுற்றி வரலாம் 100 பேர், என்ன அடிக்க நிற்கலாம் 10 பேர், ஆனால் என்னால் தப்பிச்சு ஓட முடியுமாங்கிறத யோசிக்க வேண்டிய நான் ஒருத்த மட்டும் தான். ஓட விடுங்க சக்தி, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, நீ ஏன் பொண்ணுதாங்கிறத சொல்றதுக்கு இனிமே நான் தயங்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் உனக்கும் மல்லிகாவுக்கும் பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் சக்தி. இனிமேலும் என்னால செய்ய முடியாதுடா. இது கிட்டக்க இருந்து பார்க்கும்போது அதை ஈஸியாக உட்காந்து ரசிச்சிடுறோம். ஏதோ பேசுகிறாங்க, பின்னாடி யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உங்களே எப்படி உருக்கிக்கணும் போல அந்த டைலாக்ல அப்படியே. அது வரலன்னா அது அப்படிங்கிறார். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த பூனை சவுண்டுன்னா எத்தனை பேர் சுற்றி வளைச்சாலும் என்னால் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நீ அடிக்க முடியும்னு நினைக்கிற, ஆனால் என்னால் அடிக்க முடியுமான்னு எனக்கு டவுட் இருக்கும். ஆனால் அடிப்பேன் அப்படின்னு அந்த வேரியேஷன் ரொம்ப அதை புரிஞ்சுக்க முடியுது. அந்த வாய்ஸை கேட்டாலே அந்த ஒரு காட்சிக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி போகிறது மாதிரி. அது அது ரொம்ப லைவ்லியா அவர் பண்ணுவார். நீ சுற்றி வரலாம் 100 பேர், என்ன அடிக்க நிற்கலாம் 10 பேர், ஆனால் என்னால் தப்பிச்சு ஓட முடியுமாங்கிறத யோசிக்க வேண்டிய நான் ஒருத்த மட்டும் தான். ஓட விடுங்க சக்தி, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் சரி, நீ ஏன் பொண்ணுதாங்கிறத சொல்றதுக்கு இனிமே நான் தயங்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் உனக்கும் மல்லிகாவுக்கும் பெரிய துரோகத்தை செஞ்சுட்டேன் சக்தி. இனிமேலும் என்னால செய்ய முடியாதுடா. இது கிட்டக்க இருந்து பார்க்கும்போது அதை ஈஸியாக உட்காந்து ரசிச்சிடுறோம். ஏதோ பேசுகிறாங்க, பின்னாடி யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உங்களே எப்படி உருக்கிக்கணும் போல அந்த டைலாக்ல அப்படியே. அது வரலன்னா அது வந்து தானே ஆகணும். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னா அது தனியாக தெரியும். எல்லா பின்னணி குரல் கலைஞர்களுமே இன்னைக்கு இருக்கிற ஆகச்சிறந்த பின்னணி குரல்கள் அத்தனை பேருமே வந்து அந்த ஒரு டெடிகேஷன் இன்வால்மெண்ட், எனக்கு முன்னவர்கள், என்னுடைய சமகாலத்தவர், எல்லாருமே அடுத்த தலைமுறை எல்லாருமே அந்த ஒரு டெடிகேஷன் இன்வால்மெண்ட், இந்த அவுட்புட் நல்லா போகணுங்கிற கவனம் செலுத்துறவங்க மட்டும்தான் அது ஒரு சஸ்டைன் பண்ணி தொடர்ந்து இங்கே நீடிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு அடுத்த நிமிஷமே அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க பாருங்க. எல்லாமே அப்படி அதுவும் நடக்கும். ஏன்னா ரொம்ப சில சமயம் என்ன ஆகும்னா எமோஷனலாக பேசும்போது 1-2 நிமிடங்கள் வந்து அந்த பிரேக்கும் தேவைப்படும். ரொம்ப ஒரு கோவமாக கத்தி பேசுகிறோம், அந்த எமோஷன்லேருந்து டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டோம்னா அது வந்து திரும்ப அடுத்த டைலாக் போகும்போது தாக்குது. அந்த மூட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில சமயம் அதை விட்டு வெளில வராமல் இருந்தால் நல்லது. ஈரமான ரோஜாவே 2 அப்படின்னு ஒரு தொடர். அதில் அருணாச்சலம் அப்படின்னு கதாநாயகர்களின் ஜீவா பார்த்தியோட நீங்களே அடையாளம் சொல்லுங்க. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆன் ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.